Hello, my dear buddies. Welcome back to Sunny Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹாப்பி ராஜ் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ், அப்புறம் ஸ்ரீ கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியான், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஸோ பல வருடங்களுக்கு அப்புறம் கம்பேக் இந்த படத்தில் கொடுக்க போகிறாரு. அது வேறு யாரும் இல்லை, 90s கிட்ஸோடைய சாக்லேட் பாய் அப்பாஸ். அவர் தான் இந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லேட் ரியாக்ஷனாக இருந்தாலுமே ஒரு நான் இன்னும் பார்க்கல, அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஹாப்பி ராஜ் ப்ரோமோ பார்த்துட்டு வந்துடுவோம். 4 minutes 43 seconds. ஏய் எக்கிரி அடிடா. சரி ஓகே. இதான் நம்ம போடுற கடைசி சண்டையா இருக்கணும். உன்னை நான் கேம்ல கூட ஹர்ட் பண்ணக்கூடாது பேபி. சோ ஸ்வீட். உன்னைய மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா நான் தாண்டி இந்த உலகத்திலேயே ஹாப்பி. யோசிச்சு பாரு, நம்ம கல்யாண நாள நான் மணமகன் அறையில ஜம்முன மாப்பிள்ள கெட்டப்ல என் என்ட்ரி அப்படியே மாசா இருக்கும். நீ மணமகள் அறையில கும்முனு மணப்பொண்ணு கெட்டப்ல ஏன் என்ட்ரி அப்படியே மேஜிக்கலா இருக்கும். நமக்கான மேடை கோலாகலமா அலங்காரத்தோட ரெடியாக ஒரு பக்கம் என் சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க, உறவுக்காரங்க. வெயிட் கல்யாணம் எங்கன்னு சொன்ன? கோவில்ல. ஸ்டார் ஹோட்டல். ஸ்டார் ஹோட்டல் எப்படி வேட்டி சட்டை சூட் பட்டு போடுவ? பிரைடல் லெஹங்கா. என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் only. எல விருந்து, மெக்சிகன் buffet, குத்து டான்ஸ், காலே டான்ஸ், தேவா பாட்டு, BTS, ஃபயர் பீடா. ஏய் புடிட் போடா. ஏய் நீ போடி. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். இதான் கடைசி. தாலி ரிங் தாலி ரிங் தாலி ரிங். தாலி. உனக்கு ரிங் வேணுமா வேணாமா? உனக்கு ரிங் தானே வேணும்? உனக்கு ரிங் தானே வேணும்? நான் காட்டுறேன் உனக்கு ரிங்க. பாக்ஸிங் இருக்கு. ஓகே, என் என்ட்ரி அப்படியே மாசா இருக்கும். ஏன் என்ட்ரி அப்படியே மேஜிக்கலா இருக்கும். தாலி ரிங்கு ஏன்டா எங்கதல இருக்கீங்க? அடிச்சிட்டு சாவுங்கடா. கேம்ல கூட என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னியேடி. நான் என்ன சொன்னாலும் நம்புறியாடா? வர்ஜின் பசங்க சாவுங்கடா. உன்னால அடிக்கிறதுல தப்பே இல்லடா. இப்படி பழசா இருக்கேடா. ஏய் யாரா பழசு? தான ஒரிஜினல் ஓஜிடா. முட்டி போட்டு வேடிக்கை பார்க்கறேடா. என்ன அஷ்டலடி? என்ன அஷ்டல்ல? இரு எங்க அப்பாவை கூப்பிடுறேன். நீ மட்டும் தான் கூப்பிடுவியாடா? அண்டர்டேக்கர் வைப்பு இருக்கு. அப்பா I am back. அப்பா சீக்கிரம் வாப்பா. ஜார்ஜ் மரியான். காத்து முந்து வர. I am rock. காதலுக்காக காதலர்கள் சண்டை போட்டா பரவாயில்ல, இந்த காதல் தேசமும் கைதியும் சண்டை போட்டு என்னாக போதும். ஆள உர்ரா சாமே. என் என்ட்ரி அப்படியே கவட்டுக்கடியில என்ன பண்ற? பாடா பாடா. எங்கடா பாக்குற? உனக்கு கைய கொடுத்ததுக்கு கயிறுல தொங்க விட்டியாடா?
வில் யூ மேரி மீ? உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா நான் தாண்டி இந்த உலகத்திலே ஹாப்பி. கேமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், வாழ்க்கை ஃபுல்லா தனியா ஆடிட்டுறான். ஆடினே இருப்பேன். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓகே, ஒரு மாதிரி ஃபன்னியாக அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க அந்த கல்யாணத்துக்காக இப்போ ஒரு பிளான் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த பாக்ஸிங் ரிங்குக்கு போயிட்டு அப்பாஸ், ஜார்ஜ் மரியான் இவங்களோட என்ட்ரி, இதெல்லாம் அப்படியே ஒரு கான்செப்டாகவே ஒன்று பண்ணியிருக்காங்களே. அந்த ப்ரோமோக்கே அப்படி பண்ணியிருக்காங்கன்னா படத்தில் பயங்கரமாக யோசிச்சிருப்பாங்க. அந்த கண்டென்ட் வைஸ் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. பிஜிஎம் வைஸ் சூப்பராக இருந்தது. நிறைய அந்த யூனிக்கான அந்த விஷயங்கள், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இதெல்லாமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னாலும் நம்புவேடா அப்படின்றது கூலி ரெஃபரன்ஸு, அப்புறம் அவர் ஜிவி பிரகாஷ் சொல்கிறது வெர்ஜின் பசங்க சாபம், திருஷாலா நயன்தாரா, அப்புறம் அப்பாஸ் ஜார்ஜ் மரியன் காட்டும்போது காதல் தேசமும் கைதியும் சண்டை போடுறாங்க. ஸோ இதெல்லாம் செமையாக அந்த யூனிக்கான ஒரு விஷயங்களை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறையா ஃபேமிலியாக தான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை பக்கவாக அவர் கவர் பண்ணிடும். ஸ்டார்டிங் இந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆன விதம் ஒரு மாதிரி 18+ மாதிரி கொண்டு போயிட்டு அதை அப்படியே கேம் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னியாக சூப்பராக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு படமாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பக்கா பேக்கேஜாக வருன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய அதான் ரீலோடிங், ரீஇன்ட்ரடியூசிங், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க பேருக்கு மேலே. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதான் ரிவீல் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் படமாக எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க.